ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உறவுகள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். தைத்திருநாள்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த பொங்கலுக்கு மட்டும் 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஆனால் எப்படி செஞ்சாலுமே வேலை முடியாதுங்க. சில வீட்லலாம் 2 மாதமா ஒட்டடை அடிப்பாங்க, துணிமணி துவைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து 1 மாதமா வீடெல்லாம் ஒட்டடை அடிக்கிறது, துணிமணி துவைக்கிறது அப்படி செய்வாங்க. நான் உள்ள பீரோவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து துவைப்பாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். வீடை ஒட்டடை அடிச்சுட்டு ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிடுவோம். அதுதான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலேயே பொங்கல் சூப்பராக பொங்கியாச்சுங்க. நான் சூரிய பொங்கல்ன்றதுனால காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம வச்சோம்னா டைம் கூட பார்க்க தேவையில்லை. அதுதான் நமக்கு நல்ல நேரம். அதனால் நான் சூரிய உதயத்துக்குள்ளேயே பொங்கல்லாம் வச்சுட்டேன். அடுப்புக்கிட்டேயே வந்து விநாயகர் வச்சு, வேல் வச்சு, அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மன் வச்சு விளக்கேற்றிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல் வச்சு முடிச்சதையுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்போம். அப்புறம் வெல்லம் சீவி கொடுத்தாங்க. நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அதையும் தாளிச்சிட்டு எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சு தான் வந்து சூரிய பகவானை பார்த்த மாதிரி கும்பிடணுன்றதுனால, இப்போ ஊர்லலாம் அம்மா வீட்டில் வாசல்லே வெளியில் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் அந்த வசதி நமக்கு இல்லை. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே கேஸ் அடுப்பில் வச்சுட்டு படைக்கும்போது நம்ம வந்து வெளியில் வச்சு சூரிய பகவானை பார்த்த மாதிரி நம்ம படைத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். வெளியில் எடுத்துகிட்டு போய் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். காய்கறி, பழங்கள், அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியுமே வச்சேன். இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து இல்லாதனால இஞ்சி கொத்து வச்சுட்டேன். விளக்கேத்தி வந்து வெளியில் வந்து கரும்பெல்லாம் வச்சு கட்டி நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக. நாங்கள் வந்து ஊதுபத்தி, கற்பூரம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு எல்லாமே மறுபடியும் காமிச்சிட்டு வரணும். வெளியில் ஒரு படையல் போடுவாங்க, அப்புறம் உள்ளே ஒரு படையல் போடுவாங்க. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி தான் அம்மா வீட்லேயும் செய்வாங்க. அந்த பழக்கம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே ஊர் பொங்கல்னால் இன்னமுமே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வாசலில் வைப்பாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் கும்பலாக சேர்ந்து செய்வோம். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இதை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு மறுபடியும் அங்கே வந்து தீபதூபம்லாம் காமிச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு காக்கைக்கெலாம் மேலே காக்கைக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குழம்பே ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். எப்போவுமே இப்படி தான் செய்வேன். தேங்காய்லாம் உடச்சி வச்சாச்சு. வச்சுட்டு வெளியில் எல்லாருமே தீபம் காமிச்சு தீபம் எடுத்தாச்சு. இங்கே வெளியில் கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் காமிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். சூரிய பகவானுக்கு நம்ம வந்து பொங்கல் செய்கிற விதமாக தான் இந்த சாமியை கும்பிட்றோம். விவசாயிகளுக்கு விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கும் நன்றி கூற விதமாக இது பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு படையல் போட வேண்டியது தான். இங்கே என்னெல்லாம் வச்சோமோ அதே மாதிரி அங்கேயும் அதையே வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு அந்த மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கெலாம் உள்ளே வச்சு வேண்டிக்கிட்டு நம்ம வந்து கற்பூரம் காமிக்க வேண்டியது தான். இப்படி தான் நாங்கள் வந்து எப்போவுமே செய்வோம். இதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மற்ற சமையல் வேலை எல்லாமே அந்த காய்கறி நறுக்கிறது அது எல்லாமே நாங்கள் எப்போவுமே செய்வோம். அம்மா வீட்டில் அப்படி கிடையாது. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கூடவே வந்து அந்த காய்கறிங்க நாட்டு காய்கறிகளாக செய்வாங்க. சொரக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து காய்க்கும். அந்த பொங்கலே ஒரு ஜாலியாக கிராண்டாக இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கே. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்கிறோம். அதுக்கப்புறம் சமைக்க போயிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு பிடிக்கரணை வந்து வேக வச்சுட்டேன். அப்புறம் பரங்கிக்காய் கூட்டுக்கு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 11 விதமான காய்கறிகள் நிறைய என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டேன். இப்படி தான் பொங்கல் கதம்ப சாம்பார் நாங்கள் வைப்போம். இடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சேர்த்து இடிப்போம். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமல்லி, மிளகாய், அப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாமே வறுத்து அரிசி எல்லாமே வறுத்து இடிச்சிட்டு வாசமாக இருக்கும் போடுவோம். அப்புறம் இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே பாப்பா டிசம்பர் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து கணேஷ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். காய்கறி உரித்து பாப்பா தான் மொச்சை அந்த துவரை எல்லாமே உரித்து கொடுத்தாங்க.
இங்கே பொங்கல் சாம்பாரும் வச்சுட்டு கூடவே புளிக்கரணை போட்டு காரக்குழம்பும் வைப்பேன். ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இது எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வாழைக்காய் பொரியல், பரங்கிக்காய் கூட்டு, அப்புறம் வந்து சாம்பார், கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இந்த புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். இவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.